13வது அத்தியாயம். ஓம் நம சண்டிகாயே. அத த்ரயோதசோऽध्यायः. சுரதவைஷ்யயோः வரப்பிரதானம். தேவி மகாத்மியத்தில் 13வது அத்தியாயம். உத்தம சரிதத்தில் 9வது அத்தியாயம். தியான ஸ்லோகம் சொல்லிண்டு பார்க்குறோம். ஓம் பால அர்க்க மண்டலாபாசாம் சதுர்பாஹும் திரிலோஜனாம் பாஷாங்குஷ வர அபீதீஹி தாரயந்தீம் சிவாம் பஜே. பாலார்க்க மண்டலாபாசாம் சதுர்பாஹும் திரிலோஜனா பாஷாங்குஷ வராபீதீர் தாரயந்தீம் சிவாம் பஜே. 4 கைகள் இருக்கிற தேவிய இங்க தியானிக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது. மங்கள ரூபிணியாய் இருக்கிற தேவிய பஜிக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது. ஒரு கையில பாசம், இன்னொரு கையில அங்குஷம், அதே மாதிரி ஒரு கையில வரங்களை கொடுக்கிற வரதாயினியாய் இருக்கிற வரமுத்ரை, இன்னொரு கையில பயமில்லாத அவஸ்தைய கொடுக்கிற அபயமுத்ரை. இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற தேவிய நான் இதா பஜிக்கிறேன் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகம். சுரத மகாராஜா கிட்ட சுமேதஸ் மகர்ஷி சொல்றார். அதனால ரிஷிஹி உவாஜா, ரிஷிருவாஜா. 1வது ஸ்லோகம். ஏதது தே கதிதம் பூபா தேவி மாஹாத்மியம் உத்தமம் ஏவம் பிரபாவா சா தேவி யயா இதம் தார்யதே ஜகத். ஏதத்தே கதிதம் பூபா தேவி மாஹாத்மியமுத்தமம் ஏவம் பிரபாவா சா தேவி யயேதம் தார்யதே ஜகத். சுரதன் அப்படிங்கிற ராஜா ராஜ்யபிரஷ்டனாயிட்டு வனம் வழியா சஞ்சரிக்கிறத அவரை மாதிரியே துக்கம் பிராபிச்ச ஒரு வைசியன் அவரோட நண்பனாயிட்டு வந்து சேர்ந்தார். இந்த ராஜாவுக்கும் வைசியனுக்கும் பலவிதமா மனசு கஷ்டப்படுறதுனாலும் அவ 2 பேரும் துல்லிய துக்கிதர்களாயிட்டு இருந்ததால அந்த வனத்துல இருக்கிற ஒரு ரிஷி அவர்கிட்ட இவ 2 பேரும் போறா. அந்த ரிஷிட்ட இந்த மமத்துவத்துக்கான காரணங்கள், அதே மாதிரி துக்கத்துக்கான காரணங்கள் இதெல்லாத்தையும் சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ரிஷி அவளுக்கு தேவியோட மகாத்மியத்தை சொல்லி கொடுக்கிறார். എന്നിട്ട് சொல்றார், ஏ ராஜாவே, அத்யுத்தமமா இருக்கிற தேவி மகாத்மியத்தை கம்ப்ளீட் ஆயிட்டு நான் இதா சொல்லி தந்துட்டேன். இந்த பிரபஞ்சத்தை தரிச்சுட்டு இருக்கிற தேவியோட பிரபாவங்களை சொல்லி தந்துட்டேன். அது தெரிஞ்சுண்டானா அதுக்கப்புறம் உன்னோட இந்த சங்கடம் மமத்துவம் இதுக்கெல்லாம் ஒரு நிம்மதி உண்டாகும். அதனால இந்த நித்தியான தேவிய சரணம் பிராபிச்சுக்கோ. உங்க 2 பேரோடும் ஆக்ரகங்களை சாதிச்சு தரத்துக்கான எபிலிட்டி இந்த தேவிக்கு இருக்கு அப்படின்னு அவ 2 பேருகிட்டையுமா ரிஷி சொன்னார். பூபா, ஏ ராஜாவே, ஏதது இந்த உத்தமம் தேவி மாஹாத்மியம், சிரேஷ்டமான தேவியோடு மாஹாத்மியம். தே கதிதம்,
உங்ககிட்ட என்னால சொல்லப்பட்டது, நான் சொன்னேன் உங்களுக்கு. யயா அந்த தேவியால இதம் ஜெகத்தாரியதே, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா தேவியாக்கும், தேவியால தரிக்கப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சம். சா தேவி ஏவம், அப்படி தேவி இந்த மாதிரி பிரபாவா மகாத்மியங்களோடு கூடி இருக்கிறவளாக்கும். ரெண்டாவது ஸ்லோகம். सा यदा प्रीयते पुंसां ते सर्वे विगतज्वराः. सा यदा प्रीयते पुंसां ते सर्वे विगतज्वराः. பக்தர்கள் அம்பாளை சேவிச்சு அம்பாள் சந்தோஷமானானா, சேவிக்கிற பக்தர்களோடு ஜுவரத்தை அம்பாள் இல்லாம பண்ணறா. இந்த ஒரு லைன் ஒரு சில புக்கில் இல்லை. ரெண்டாவது ஸ்லோகமாக்கும் பார்க்கிறோம். ரெண்டாவது ஸ்லோகம், மூணாவது ஸ்லோகம், நாலாவது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். இப்படி அர்த்தத்தை பார்க்கிறோம். வித்யா ததா ஏவ ததைவ கிரியதே பகவத் விஷ்ணுமாயையா தயா त्वम् एष वैश्यश्च वैश्यः च तदैव तदा एव अन्ये विवेकिनः. विद्या तदैव क्रियते भगवद्विष्णुमायया तया त्वमेष वैश्यश्च तदैव अन्ये विवेकिनः. மூணாவது ஸ்லோகம். मोह्यन्ते मोहिताः च एव मोहम् एष्यन्ति च अपरे ताम् उभैः महाराजा शरणं परमेश्वरीम्. मोह्यन्ते मोहिताश्चैव मोहमेष्यन्ति चापरे तामुभैः महाराजा शरणं परमेश्वरी. நாலாவது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். ஆராதிதா சா ஏவ நிருணாம் போக ஸ்வர்க அபவர்கதா. ஆராதிதா சைவ நிருணாம் போக ஸ்வர்காபவர்கதா. विद्या तदैव क्रियते भगवद्विष्णुमायया तया त्वमेष वैश्यश्च तदैवान्ये विवेकिनः. मोह्यन्ते मोहिताश्चैव मोहमेष्यन्ति चापरे तामुभैः महाराजा शरणं परमेश्वरी. आराधिता सैव नृणां भोग स्वर्गाभवर्गदा. எல்லா தாபங்களையும் தேவி இல்லாம பண்ணிடுறா. தனமில்லாதவாளுக்கு தனத்தையும் வித்யை இல்லாதவாளுக்கு வித்யையையும் ஆபத்துல மாட்டின்னு இருக்கிறவாளுக்கு பாதுகாப்பையும் தேவி கொடுக்கிறா. பகவத் விஷ்ணுமாயையாலையாக்கும் தேவி இந்த எல்லா விதமான உலக விஷயங்களையும் செய்யறா.
பகவதியோட மாயா பிரபாவங்களாலேயாக்கும் என்னோட முன்னால இருக்கிற இந்த ராஜாவும் வைஷ்யனும் பலவிதமான பந்தனங்களில மோகிதராயிருக்க. அது மட்டுமில்லை, இப்போ ஒரு சிலவா மோகிச்சுட்டு இருக்கா, இனி ஒரு சிலவா மோகத்தை பிராபிப்பா. அதனால ராஜாவே, நீங்கள் அந்த பரமேஸ்வரியான பகவதிய சரணம் பிராபிங்கோ. மனுஷாளுக்கு அந்த தேவிய ஆராதிச்சானா இந்த உலகத்திலே இருக்கிற சௌக்கியம், சொர்க்க சௌக்கியம், மோட்சம் இதெல்லாம் தேவி தருவள். தேவிய ஆராதிக்கிற பக்தர்களோடு எல்லா குறையும் தேவி போக்குவள். அந்த தேவியை நீங்கள் ஆராதிங்கோம் அப்படின்னு ரிஷி ராஜா கிட்டையும் வைஷ்யன் கிட்டையும் சொன்னார். பகவத் விஷ்ணு மாயையா, விஷ்ணு பகவானோடு மாயையால வித்யா ஞானவும் ததா ஏவ கிரியதே அப்படியே உண்டாக்கப்படுறது. தயா அந்த தேவியால துவம் ஏஷஹா வைஷ்யஹா ச நீங்களும் இந்த வைஷ்யனும், ஏ ராஜாவே நீங்களும் இந்த வைஷ்யனும், ததா ஏவ அப்படியே விவேகினஹா அந்நியே புத்தி இருக்கிற வேற ஒரு சிலவாளும் மோகியந்தே மோகவலையில விழறா. இந்த மாயாதேவியோட சேஷ்டையினாலே அக்கம் இதெல்லாம் சம்பவிக்கிறது. மோகிதாஹாஜ ஏவ மோகிக்கப்படுறா அத்தனை பேரும் மோகவலையில விழறா. அபரே ஒரு சிலவா மோகம் ஏஷ்யந்திக மோகத்தை பிராபிக்கவும் செய்வா. மகாராஜா, ஏ ராஜாவே, தாம் பரமேஸ்வரி அந்த பரமேஸ்வரிய சரணம் உபைகி சரணம் பிராபியுங்கோ. ஆராதிதா தேவி ஆராதிச்சானா சா ஏவ நிருணாம் அந்த தேவி இந்த மனுஷாளுக்கு போக சொர்க்க அபவர்கதா இகலோக சௌக்கியத்தையும் சொர்க்க சௌக்கியத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பள். மகாமாயை அந்த மாயாதேவிய சம்பந்திச்சு நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு பகவானோடு அந்த மாயதான் ஞானம் கொடுக்கிறது. அந்த தேவிதான் ராஜாவே உங்களையும் இந்த வைஷ்யனியையும் அதே மாதிரி புத்தி இருக்கிற நிறைய ஆளுகளையும் மோகவலையில வீழ்த்துறது. நிறைய பேரை மோகவலையில வீழ்த்திட்டா இனியும் வீழ்த்துவள் மோகவலையில. அதனால ராஜாவே அந்த பரமேஸ்வரிய சரணம் பிராபிங்கோ. அந்த தேவிய சரணம் பிராபிச்சானா அந்த தேவி இகலோக சௌக்கியங்களையும் தருவள், சொர்க்கலோக சுகத்தையும் தருவள், மோட்சத்தையும் தருவள். விஷ்ணு பகவானோடு மாயையா இருக்கிற சண்டிகாதேவியால மோட்சத்துக்கு உபயோகமான ஞானம் உண்டாகிறது அப்படின்னு சொல்றார் ரிஷி. சகல போகங்களையும் இந்த பூலோகத்துல கொடுக்கிறவள் தேவிதான். ஜென்மாந்தரத்துல சொர்க்கத்தையும் ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கிறவள் தேவிதான் அப்படின்னு சொல்றார். அந்த மோகவலையில அத்தனை பேரையும் வீழ்த்துற மாயாதேவி, அந்த மாயாதேவியோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு சக்தி. ததாபி மமதாவர்த்தே மோககர்த்தே நிபாதிதா மகாமாயா பிரபாவேன சம்சாரஸ்திதிகாரிணா தன்னாத்ர விஸ்மய கார்யோ யோக நித்ரா ஜகல்பதே மகாமாயா ஹரேஷ்சைஷா தயா
सम्मोह्यते जगत् ज्ञानिनामपि चेदांसि देवी भगवती हिता बलादावृष्य मोहाय महामाया प्रयच्छति भगवं त्वामहं प्रष्टुमिच्छाम्येकं वदस्वदद. அப்படி இருக்கிற அம்பாளோடு அந்த மாயா வைபவம் வர்ணிக்க முடியாத அளவுக்கு மாயையாக்கும் அந்த சக்தி அத்வைத பாவத்திலேந்து உண்டான துவைத பாவம் அதாக்கும் இந்த பிரகிருதி அப்படிங்கிற மாயை. பிரகிருதி அப்படிங்கிறதும் மாயை அப்படிங்கிறதும் சம்சாரம் அப்படிங்கிறதும் எல்லாம் ஒண்ணுதான். மார்க்கண்டேய உவாஜ 4வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல இருந்து மார்க்கண்டேய மகர்ஷி சொல்றதாயிட்டு பாக்குறோம். சுமேதஸ் மகர்ஷி தேவியோட மகாத்மியங்களை சுரதராஜாவுக்கும் வைசியனுக்கும் சொல்லி நிப்பாட்டினார். அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத மார்க்கண்டேய முனி கண்டினியூ பண்றார். மார்க்கண்டேய முனியாக்கும் தேவி மகாத்மியத்தோட ஸ்டார்டிங்ல தேவி மகாத்மியத்தை ஆரம்பிச்சு வச்சது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ தேவி மகாத்மியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ மார்க்கண்டேய முனி சொல்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேவியோட மகாத்மியங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நிப்பாட்டுறார் சுமேதஸ் மகர்ஷி. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது, அந்த ராஜாவுக்கும் வைசியனுக்கும் எல்லாம் என்ன சம்பவிச்சது அப்படிங்கறத இங்க மார்க்கண்டேய முனி கண்டினியூ பண்றார். இதி தஸ்ய வஜஹ ஸ்ருத்வா சுரதஹ சஹ நராதிபஹ இதி தஸ்ய வஜஹ ஸ்ருத்வா சுரதஸ்ஸ நராதிபா. 4வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல இருந்து அக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கண்டேய முனி சொல்றதாயிட்டு இது அப்படின்னா இப்படியாக தஸ்ய வஜஹா ஸ்ருத்வா சுமேதஸ் மகர்ஷியோடு வார்த்தைகளை கேட்டுட்டு சுரதஹா சஹ நராதிபஹா சுரதன் அப்படிங்கிற அந்த ராஜா. இதோடு கூட 5வது ஸ்லோகத்தையும் 6வது ஸ்லோகத்தையும் சேர்த்தி அர்த்தத்தை பார்க்கிறோம். 5வது ஸ்லோகம் பிரணிபத்ய மகாபாகம் தம் ரிஷிம் சம்சிதவ்ரதம் நிர்விண்ணஹ அதிமமத்வேன ராஜ்யாபஹரணேன ச பிரணிபத்ய மகாபாகம் தம் ரிஷிம் சம்சிதவ்ரதம் நிர்விண்ணோதிமமத்வேன ராஜ்யாபஹரணேன ச. 6வது ஸ்லோகம் ஜகாம சத்யஹ தபசே ச ச வைஷ்யஹ மகாமுனே சந்தர்ஷனார்த்தமம்பாய நதி புலினம் ஆஸ்திதஹ ஜகாம சத்யஸ்தபசே சஜ வைஷ்யோ மகாமுனே சந்தர்ஷனார்த்தமம்பாய நதி புலினமாஸ்தித பிரணிபத்ய மகாபாகம் தம் ரிஷிம் சம்சிதவ்ரதம் நிர்விண்ணோதிமமத்வேன ராஜ்யாபஹரணேன ச ஜகாம சத்யஸ்தபசே சஜ வைஷ்யோ மகாமுனே சந்தர்ஷனார்த்தமம்பாய நதி புலினமாஸ்திதா. மகர்ஷி சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சுரத மகாராஜா புண்ணியவானா இருக்கிற அந்த சுமேதஸ் மகர்ஷிய நமஸ்காரம் பண்ணினார் அப்படின்னு மார்க்கண்டேய நீங்க சொல்றார். ரொம்ப ரொம்ப மமத்துவத்தாலையும் அதே மாதிரி ராஜ்யம் பறிபோனதினாலையும்
விரக்தி அப்படிங்கிற அதிவிரக்தி பாவம் வந்திருந்த சுரத மகாராஜாவுக்கும் அதே மாதிரி பல பல கஷ்டங்கள் அனுபவிக்கிற வைசியனுக்கும் ஒரு நிம்மதியெல்லாம் இப்ப கிடைச்சு கொடுத்து சஹ்ய பர்வதத்துல போய் தபச ஆரம்பிச்சா அவ. மகாபாகியவானாயிட்டு சம்சீத விரதம் தீவிர விரதனாயிருக்கிற தாம் ரிஷியும் பிரணிபத்தியா அந்த ரிஷியை நமஸ்காரம் பண்ணிட்டு சுமேதசு மகர்ஷியை நமஸ்காரம் பண்ணிட்டு மமத்வேன மமதையாலயம் ராஜ்யாபகரணேன ராஜ்யத்தை திருடினதுனாலையும் அதிநிர்விண்ணகா ரொம்ப துக்கம் அனுபவிச்சு சத்யஹா தபசே ஜகாமா ரொம்ப வேகத்துல தபசுக்காயிட்டு போயிட்டு சஹ ச வைஷ்யஹா ச அந்த வைஷ்யனும் போன மாமுனே குரோஷ்டிகி மகர்ஷே அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும் இங்க சொல்றார் மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் குரோஷ்டிகிக்கு சொல்ற கதையாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம் மார்க்கண்டேய புராணத்துல. மார்க்கண்டேயர் குரோஷ்டிகிக்கு சொல்ற கதையிலேண்டாக்கும் இந்த தேவி மகாத்மியத்துல இத்தையும் பார்த்து நம்ம பார்த்தோம். அதனால இங்க மகாமுனே அப்படின்னு கூப்பிடுறது குரோஷ்டிகி மகர்ஷே அப்படின்னு கூப்பிடுறார் மார்க்கண்டேய முனி. அம்பாயாக சந்தர்ஷனார்த்தம் தேவியோடு அந்த பிரீதி கிடைச்சு தேவி பிரத்யட்சப்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு நதி புலின ஆஸ்திதா நதி தீரத்தை பிராபிச்சா. ஏழாவது ஸ்லோகம் சஹ ச வைஷ்யஹ தபஹ தேவே தேவி சூக்தம் பரம் ஜபன் தௌ தஸ்மின் புலினே தேவ்யாஹ கிருத்வா மூர்த்திம் மஹீமயி. சஜ வைஷ்யஸ்தபஸ்தேவே தேவி சூக்தம் பரம் ஜபன் தௌ தஸ்மின் புலினே தேவ்யா கிருத்வா மூர்த்திம் மஹீமயி. எட்டாவது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனையும் சேர்த்தியாக்கும் இங்க அர்த்தத்தை பார்க்கிறோம். அதனால எட்டாவது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் அர்ஹணாம் சக்ரதுஹு தஸ்யாஹ புஷ்பதூப அக்னி தர்ப்பணைஹி. அர்ஹணாம் சக்ரதுஸ்தஸ்யா புஷ்பதூப அக்னி தர்ப்பணைஹி. சஹ ச வைஷ்யஹ அந்த சுரத மகாராஜாவும் வைஷ்யனும் பரம் தேவி சூக்தம் ஜபன் சிரேஷ்டமாயிருக்கிற தேவி சூக்தத்தை ஜபிச்சுண்டு தபஹா தேவே தபச செஞ்சா. தஸ்மின் புலினே அந்த மணல் திட்டையில தௌ மஹீமயும் அவ ரெண்டு பேரும் மண்ணால தேவியாகா மூர்த்தியும் கிருத்வா தேவியோடு ரூபத்தை உண்டாக்கிட்டு தஸ்யாகா அந்த தேவிக்கு புஷ்ப தூப அக்னி தர்ப்பணைஹி புஷ்பங்களாலேயும் தூபங்களாலேயும் ஹோமங்களாலேயும் பூஜை பண்ணினா அர்ஹணாம் சக்ரதுஹு அப்படி பூஜைய செஞ்சா. அம்பிகையா இருக்கிற பகவதிய பிரத்யட்சப்படுத்துறதுக்காயிட்டு சஹ்ய பர்வதத்துல இருக்கிற நதி தீரத்துல இருக்கிற மண் திட்டையில சுரதராஜாவும் வைசியனுமா தபச ஆரம்பிச்சா. அவ தேவி சுக்தங்களை சொல்லிண்டாக்கும் தபசு செஞ்சா. சுமேதசு மகர்ஷி உபதேசிச்ச தேவீபரமான பீஜாட்சரி மந்திரத்தை ராஜாவும் வைசியனும் ஜபிச்சா. வேற மந்திரங்கள் ஒன்றும் அவ ஜபிக்கலை, அந்த பீஜாட்சரங்களை மட்டும்தான் ஜபிச்சா. ராஜா ஸ்ரீம் அப்படின்னும் வைசியன் சா அப்படின்னும் இருக்கிற பீஜாட்சர மந்திரங்களை சொல்லிண்டே இருந்தான். தௌ
தஸ்மின் புலினே தேவ்யாஹ கிருத்வா மூர்த்திம் மஹீமயீம் அர்ஹணாம் சக்ரதுஸ்தஸ்யாஹ புஷ்பதூப அக்னி தர்ப்பணைஹி. சுரத மகாராஜாவும் வைசியனும் அந்த மணல் திட்டையில மண்ணும் மணலும் சேர்த்து தேவியோடு பிரதிமை உண்டாக்கினா. ஜலம், கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நிவேத்தியம் இப்படின்னு பூஜை பண்ணினா. பூஜைக்கு புஷ்பம் நிறைய இருந்ததால புஷ்பத்தை முதல்ல இங்க எடுத்து சொல்லப்பட்டது. சர்வத்திர ரொம்பி இருக்கிற தேவிய எப்படி ஒரு இடத்துல மண்ணால பிரதிமை உண்டாக்கி பூஜிக்க முடியும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் கூட வரும். பிரதிமையிலையும் பூஜாஸ்தலத்திலையும் தேவியை ஆவாகிச்சா அந்த இடத்துல தேவியோட சாநித்தியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரியே சுரதராஜாவும் வைசியனும் உண்டாக்கின அந்த பிரதிமைகளுக்குள்ள தேவியை ஆவாகனம் செஞ்சா அவ. அதுக்கப்புறமா ஜலம், கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நிவேத்தியம் இப்படின்னு பூஜை பண்ணினா. பஞ்சபூதங்களில ஆகாசத்துக்கு பிராதான்யம் இருக்கு. ஆகாசத்துல வேற எல்லா பூதங்களும் லயிக்கிறது. ஆகாசமயமாக்கும் புஷ்பம், புஷ்பாஞ்சலியில பஞ்சபூதங்கள் எல்லாம் லயிக்கிறது. பரமாத்மாவிலேருந்து ஆகாசமும், ஆகாசத்திலேருந்து வாயுவும், வாயுவிலேருந்து அக்னியும், அக்னியிலேருந்து ஜலவும், ஜலத்திலேருந்து பூமியும் உண்டாகிறது அப்படிங்கிறதாக்கும் சிருஷ்டி கிரமம். அதாவது உற்பத்தி ஸ்தானத்துல அதெல்லாம் லயம் பிராபிக்கும். அதனால சுரத வைசியர்கள் புஷ்பாஞ்சலியால பஞ்சபூத அஞ்சலியாக்கும் இங்க செஞ்சா. அம்பிகையாயிருக்கிற தேவிய புஷ்பங்களாலையும் தூபங்களாலையும் அக்னியாலையும் அவ பூஜிச்சா.